எங்கேயா வந்திருக்கீங்க? அன்பு நகரை காலி பண்ண வந்திருக்கோம். நீங்க என்ன சொல்றது? போய் இடிங்கடா. மிஸ்டர், நான் கலெக்டர் உத்தரவோடு வந்திருக்கேன். தடுத்தவனை அரெஸ்ட் பண்ண வச்சிடுவேன். நீங்க கலெக்டர் ஆர்டரோட வந்திருக்கீங்க, ஆனா நான் கோர்ட் ஸ்டே ஆர்டரோட வந்திருக்கேன். இதோ பார். மிஸ்டர், கொஞ்சம் வரீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. நான் உன்னை தனியாக கவனிக்கிறேன். அன்பு நகரை காலி பண்ணு. முடியாது, அன்பு நகரை காலி பண்ண முடியாது. இவங்கிட்ட என்ன கட்டுக்கிட்டு? அன்பு நகர்ல இந்து முஸ்லிம் கிறிஸ்தவங்க இருக்காங்க. கலவரத்தை உண்டு பண்ணா சரியா போயிடுது. யோ, நீ என்ன பண்ணாலும் அன்பு நகர்ல கலவரம் வராது. ஓஹோ, அப்படியா? புது எஸ்பி வராரு, நான் அவரை சந்திக்கிறேன். செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிறேன். தம்பி புத்ராசு, அந்த ஆளு பேசிட்டு போறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, புது எஸ்பியை நான் சந்திக்கிறேன். இன்ஸ்பெக்டர் எங்கயா? ஸ்டேஷன்ல இல்லைன்னா புல்லட் பாபுக்குள்ள கார்ல இருப்பார், இல்லைன்னா பார்ல இருப்பார் சார். என்னையா இதெல்லாம்? புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா பெரிய பிள்ளைங்க வாழ்த்து அனுப்பியிருக்காங்க சார். அப்படியா? எடுத்து படி. எஸ்பி அவர்களுக்கு புல்லட் பாபுவின் அன்பான வாழ்த்துக்கள். யார் அவன்? இன்டர்நேஷனல் ஃப்ராட் சார். பஞ்சாப்ல வெடிகுண்டுகளை வச்சு பல கொலைகளை செஞ்சவன் சார். இப்ப இந்த ஏரியாவில் பல பெரிய புள்ளிகளுக்கு கையாள் சார். இவனை வாண்டட் லிஸ்ட்ல முதல்ல போடு. அடுத்தது படி. புதிய எஸ்பி அவர்களுக்கு ஜம்புவின் வாழ்த்துக்கள். இவன் யாரியா? புல்லட் பாபுவோட தம்பி சார். இதுக்கு முன்னால அந்த எஸ்பி அவனை லாக்கப்ல போட்டார் சார். அதனால அவருடைய தங்கச்சியை நடு ரோட்ல மானபங்கப்படுத்தினா சார். அவரையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டா சார். 24 மணி நேரத்தில் நான் உள்ள போடுறேன். அடுத்தது படி. எஸ்பி ஐயா அவர்களுக்கு அன்புநகர் முத்துராஜின் அன்பான வாழ்த்துக்கள். இவன் யாரியா? அவன் ஒரு நல்ல இளைஞன் சார். அவனோட சொந்த முயற்சியால அன்புநகர்னு ஒரு காலனியை உருவாக்கி இருக்கான். அதுல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? வெரி குட். எஸ்பி ஸ்ரீராம் ஹார்பர்ல ஜம்பு கடத்தல் பண்றான் சார். ஹார்பர்லியா? வேகமா எல்லாரும் இங்க வாங்கடா. போகாதீங்கடா. ஜம்பு, மரியாதையா நீயும் ஆளுங்களை இறங்கி வந்துருங்க. பரவாயில்லையா, என் பேரு கூட தெரிஞ்சு வச்சிருக்கேன். உன் பேரு மட்டும் இல்லடா, உன் ஜாதகமே எனக்கு தெரியும். எடுத்து கட்டுக்கடா. போட்டு எடுங்கடா. எஸ்பி போடா. ஜீப்ல இது. போடா. போடா. எல்லாத்தையும் ஏத்து.
தம்பி நல்ல சமயத்துல ஹெல்ப் பண்ண. உன் பேரு? முத்துராஜ் சார். அன்பு நகர் முத்துராஜ்னு சொல்லுவாங்க சார். ஓ, அந்த அன்பு நகர் முத்துராஜ் இல்ல? ஒன்ன மாதிரி இளைஞர்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்துக்கு ரொம்ப தேவை. நன்றி கெட்ட நாயே, என் கூடவே இருந்துட்டு என் தம்பியை எஸ்பி கிட்ட காட்டி கொடுத்தியா? நல்ல அண்ணன் தம்பி என்று சொல்வோம். நான் அப்பு, நீ செல்வம். நல்ல அண்ணன் தம்பி என்று சொல்வோம். அல்லாஹ் சிவமும் இயேசுவும் ஒன்றே, அன்போடு இணைவோம் எல்லோரும் இன்றே. பாசமும் நேசமும் அன்பினில் போக்கட்டுமே. நான் அப்பு, நீ செல்வம். நல்ல அண்ணன் தம்பி என்று சொல்லும். அது இல்லாமலே இந்த மூச்சு மூச்சு பூங்காற்றில் ஜாதிகள் உண்டோ? இல்லை, இது புரியாமல் வாழ்வதும் நன்றோ? காட்டோரம் மூங்கிலை போலே நாம் கூட்டாக சேர்ந்திருந்தாலே நாட்டோடு பூசல்கள் ஏது? தினம் பாட்டோடு வாழ்ந்திடும் வீடு பூந்தோட்டம் பாரதமே, நாம் அதிலே பூவினமே. நான் அப்பு, நீ செல்வம். நல்ல அண்ணன் தம்பி என்று சொல்வோம். தலைவர் பொன்னம்பலம் மக்கள் தலைவர் பொன்னம்பலம் வாழ்க்கையின் விடிவெள்ளி பொன்னம்பலம் மனிதர்குல மாணிக்கம் பொன்னம்பலம். தலைவரே, நீங்க சேர்மன் ஆகி நமது நகர தந்தையாகி ரெண்டு ஒண்ணுதான்யா. அது வேணும் எப்படி இருக்க போறான். அதுக்கு தாங்க வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாழ்த்துக்கள் வாங்கின கையோட என் வேலையும் முடிச்சிட்டீங்கன்னா வரும்போதே விண்ணப்பத்தோட வருவீங்களே. இரியா இப்பதானே பதவியில உட்கார்ந்துருக்கேன். முன்னாடி உட்கார்ந்தவன் சூடே தண்ணியிலே நாக்காளியில செய்யறேன் போ. தலைவரே, என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன வெறுங்க வீடு வந்திருக்க? இதோ இது என்ன சித்தி சித்தி கீழே போட்டு உடைக்க போறேன். அறிவு கேட்டவனே, ஒரு பழம் எட்டனா 10 பழம் எவ்வளோடா? அவசரத்துல கேட்டா கணக்கு தெரியாதுங்க. அது சரி. இப்படி ஆமா, அந்த 25 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் பேங்க்ல போட்டியா? என் அக்கௌண்ட்ல போட்டேன். உன் அக்கௌண்ட்லயா? நான் தானே உங்க பிணமி. அது சரி, பணத்தோட மட்டும் நிறுத்திக்க. அரே பாப்பு நம்மள சாப் தள்ளி புடியா. சேர்மன் ஐட்டமே முபாரக்கோ. ஹிந்தியில பேசாதீங்க, நம்ம ஊர்ல வாயில தார் அடிச்சிட போறான். எங்க பதவி கிடைக்கிறதுக்குள்ள உங்க போன் வந்தது, ஓடி வந்துட்டேன். போறதுக்குள்ள சேர் இருக்கோ இல்லையோ, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? தமாஷா பேச பண்ணோமா? அங்க மட்டும் தான் Excuse me, கூச்சல். sir. Call for you. ஒரு நிமிஷம். ஹலோ, புல்லட் பாபு பேசுறேன். ஓ, ஓய் ஐ டச். कैसा है? Fine. How are you gentlemen? Getting done. ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட். 10 கோடி அனுப்புங்க. நான் ஒரு நம்பிக்கையான ஆள் அனுப்புறேன். அவங்கிட்ட எல்லா அமௌண்ட்டையும் டாலரா கொடுத்து அனுப்புங்க. ஓகே, தேங்க் யூ டச். என்ன புல்லட் டாலரா பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு கொஞ்சம் டாலர் கொடுத்தா நல்லா இருக்குமே. பொன்னம்பலம், நம்பிக்கையான ஆளா எவனும் கிடைக்கல, கொண்டு வரணும்ல. என்ன நீங்க லண்டன்ல நம்ம பொண்ணு படிக்கிறா, அத வரப்போறா? அப்படியா? இவ்வளவு நாள் சொல்லவே இல்ல. இத சொல்லிட்டேனே. முதல்ல நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. டாலரை கொட்டுறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? புல்லட்டே இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, புல்லட்டுக்கு ஒரு பிரச்சனை. என்ன ஆச்சரியமா இருக்கு? அதாவது எங்க காண போயிட்டு அங்க இருக்க. என்ன உங்க பிரச்சனை? என்னுடைய தம்பியும் ஆளுங்களையும் எஸ்பி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். முதல்ல அவனை வாங்கணும். அது சரி, அவன் நிலம் வாங்குவான், இடம் வாங்குவான், நம்ம எஸ்பி வாங்கணும், ஜட்ஜி வாங்கணும். வாங்கினா போச்சு. அப்புறம்
எஸ்பி ஸ்ரீராம். சார் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். என்னப்பா? அந்த கேடி ஜம்பு ஜாமீன் விட சொல்றாங்க சார். யார் சொன்னது? மினிஸ்டர் சொல்றாரு சார். யார் சொன்னாலும் விட முடியாது. இன்னும் 15 நிமிஷத்துல டிஐஜி பார்க்க வரேன்னு சொல்லு. டாடி. ஹாய் ராஜேஷ், எப்படி எழுதிருக்க எக்ஸாம் எல்லாம்? ஓ பிரமாதமா இருக்கேனே. ரியலி வெரி குட். உனக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? சாக்லேட் வேணாம் டாடி. வேற என்ன வேணும்? கிரிக்கெட் பேட் அண்ட் பால். டன். டாடி அவனுக்கு பேட் அண்ட் பால் வாங்கி கொடுத்தீங்க. வீட்ல இருக்க மாட்டான். நீ இன்னும் இன்ஸ்டிடியூட் போலியா? இல்ல கிளம்பியாச்சு டாடி. வா போலாம். மக்கள் தலைவர் கோடாங்கி, மாசற்ற தலைவர் கோடாங்கி, உண்மை தலைவர் கோடாங்கி, விவசாயிகளின் நீர தலைவர் கோடாங்கி, அரசியலின் குறிஞ்சி மலர் கோடாங்கி. நடம்பி சார் ஏத்தம்மா, நான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஜெயிச்சேன். அதுக்காக குறிஞ்சி மலர் குத்தி காட்டுறியா? தலைவா மன்னிச்சிருங்க தலைவா. தலைவர் வெண்ணம்பலம் தலைவர் வெண்ணம்பலம். கோடாங்கி தான் உண்ணவர்தான் இருக்காரு. அவரை வாழ்கன்னு சொல்ற, யார வாழ்கன்னு சொல்ல தெரியாத தொண்டனை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. சொல்லுங்கடா. தலைவர் கோடாங்கி தலைவர் கோடாங்கி. பெரியவர்களே தாய்மார்களே, என்னுடைய எதிரி தான் கோடாங்கி. இருந்தாலும் நான் ஏன் இங்க வாழ்த்து சொல்ல வந்திருக்கேன். நல்ல காரியத்துக்காக உண்ணாவிரதம் இருக்காரு, அதனால இங்க வந்திருக்கேன். இது மாதிரி அரசியல் தலைவனாவது பார்த்திருக்கீங்களா? பார்க்கல. அதனால் இவரை பாராட்டி சரி இந்த சாலையை போடுகிறேன். கை தட்டுங்கடா. டாக்டர் வந்து உனக்கு வயிற்று போக்கு 4 நாள் பட்னியாருன்னு சொன்னா அதை ஒரு நாள் உண்ணவிரதமா மாத்திட்டியா? அடா ஆமாப்பா, சோழியம் குடிமை சும்மா ஆடாது. என்ன விஷயம் வந்திருக்க? அது ஒண்ணு இல்லப்பா, மெக்கானிக் போயிருக்கான் பார், அவன் ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான்பா. நம்ம புல்லட் பாபுடைய தம்பி ஜம்பு ஒரு கல்யாணத்தில் மாட்டிக்கிட்டான். அது ஒரே சாட்சி வந்தான். இவன் கோத்தேரி சொல்ல போறானா. அவன் சொல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கறது இருந்தா கொடுக்க சொல்றேன். ஆமா, அந்த புல்லட் பாபு உனக்கு எப்படி தெரியும்? எவ்வளவு விஷயத்துல அவன் தான் நமக்கு ஆளு. உனக்கு தெரியாதா? அவன் என்ன தொண்டர்களை வச்சிருக்கோம், குண்டர்கள் தானே வச்சிருக்கோம். சரி, வீடியோ எடுத்தாச்சா? பேசுனது வீடியோ கேமரால எடுக்கிற? ஆமா, இத வச்சு தானே உன்னை மேடைக்கு மேடை கிளிக்க போறேன். ஏண்டா நீ அந்த அயோக்கிய சாமியார் மாதிரி ஆயிட்ட. ஆளுக்கு ஒரு கேமராவோட அலையறீங்க இல்ல? உன்னை பாத்துக்கிறேன்டா. பாத்துருடா, விட மாட்டேன்டா உன்னை. நன்றி கெட்டவன். உனக்கு எனக்கு எப்ப விரோதம் வந்துருச்சோ இனிமே நம்ம ஒட்டு வரவு கிடையாது. எடுறா அந்த சாலை. உண்ணாவிரதம் இருக்கணும், சாலை வேணாம். போக முடியுமா? என்ன வேணும்? இங்க வியாபாரம் எல்லாம் நான் தான் பண்ணுவேன். போடா போடா. என்ன வேணும்? 1 கிலோ அரிசி வேணும். ஆமா, நேத்து டவுன்ல இருக்கிற மளிகை கடையில உன்னை பார்த்தனே, அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? 10 வருஷமா அங்கதான் என் வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான பூரா வாங்கிட்டு இருக்கேன். இங்க சொந்தமா மளிகை கடை இருக்கும்போது அங்கேயே போய் வாங்கின? கலப்படம் இல்லாத ஒரிஜினல் சரக்கு அங்கதான் கிடைக்கும். அட பாவி மனுஷா, எல்லாமே கலப்படமா? என்ன அரிசியில கலப்படம், பருப்புல கலப்படம், காப்பி தூள்ல கலப்படம், எண்ணெயில கலப்படம். எல்லாமே கலப்படமா? முதலாளி ஏண்டா நம்ம கடையில கலப்படம் வாங்கி சாப்பிட்டவங்க 4 பேர் வாந்தி எடுத்து ஹாஸ்பிடல்ல கிடக்குறாங்க முதலாளி. அவங்க முதலாளி ஆளுங்க திரண்டு வந்துட்டு இருக்காங்க முதலாளி. இல்ல நைனாரா பவாரா, நைனாரா பவாரா ரா ரா ரா. அரிசி போட கடைய திறக்கிறா, இவன் அழகுற போய் அடைய குறைக்கிறா, கலப்படமாயவையும் கொடுக்கிறா, அதை வாங்கி தின்னும் ஐத்த கெடுக்கிறா. அட உருப்படுமா நம்ம நாடுதா, இத வெளிய சொன்ன வைக்க கேடுதா. அடி ஏயம்மா மினியம்மா, இவன் முடிய பாரு மினியம்மா.
புளியங்கொட்டம் மீதிதான் ஒன்னா சேர்த்து ஊரை ஏகிறா. என் தாய்க்குள்ளமே வாங்க நாம அஞ்சுறது ஏங்க நம்ம கையில தான் கோட்டை இருக்குது. நாம ரெண்டில் ஒண்ணு பாப்போம், ஊர் ராங்கு பண்ணா கேப்போம். நம்ம ராஜாங்கம் தான் நாட்டில் நடக்குது. ஏயம்மா மினியம்மா இவன் மொழிய பாரு மினியம்மா. நான் விட்டு பாரு சவாலு, விலகிக்கடா கோவாலு, எல்லாத்துக்கும் வெட்டு வைக்கிறேன். உள்ள சனம் எல்லாரும் ஒன்னாகத்தான் இந்நேரம் ஊரை கூட்டி பாட்டு வைக்கிறேன். நைனாரா பவாரா நைனாரா பவாரா ரா. நான் வச்சா போதும் கச்சேரி, உள்ளே ஒரு கிச்சேரி, வெள்ளாடுகள் வெங்கையாயிடும். வில்லனுங்க வந்தாலும் வம்பு தும்பு பண்ணாலும் அஞ்சாமதா எழுத்து வாங்கிடும். நீ தப்பு தண்டா பார்த்தா அத தட்டி கேளு ஆத்தா, இங்கு பெட்ட கோழி சேவலாகணும். நீ குட்ட குட்ட நிமிரு, ஒரு கால்ல கண்ணா எகுரு, இந்த குத்தம் எல்லாம் சுத்தமாகணும். அடி ஏயம்மா மினியம்மா இவன் மொழிய பாரு மினியம்மா. அடி ஏயம்மா மினியம்மா இவன் மொழிய பாரு மினியம்மா. அரிசி போட கடைய திறக்கிறா, இவன் அழகிற போய் எடைய குறைக்கிறா. கலபரமா எதையும் கொடுக்கிறா, அதை வாங்கிட்டு வைத்த கெடுக்கிறா. அட உருப்படுமா நம்ம நாடுதா, இத வெளிய சொன்ன வெக்க கெடுதா. அடியேயம்மா மினியம்மா இவன் மொழிய பாரு மினியம்மா. நைனாரா பவாரா நைனாரா பவாரா ரா ரா ரா. ஹாய் மம்மி, ஹாய் அண்ணா. ஹாய் பிரியா. வாமா பிரியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. டாடி எப்படி இருக்கீங்க? என்னமா இது கொசுவலை மாட்டிட்டு வந்திருக்க? ஏரோப்ளேன்ல கொசு ஜாஸ்தியா? இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன் டாடி. அது சரி, மேல படிக்க படிக்க ட்ரெஸ் சின்னதாயிட்டே இருக்கும் போல இருக்கு. ஆமா, நம்ம பார்ட்னர் கோயா ஹிட்டாச்சு. சூப்பரா கவனிச்சாங்க. அவங்க கவனிக்கிறது இருக்கட்டும், பொட்டி கொடுத்து விட சொன்ன கொடுத்து விட்டானா? கொடுத்தாங்க. இந்த பெட்டி தான் கொடுங்க. மகாலட்சுமி இந்தா. அம்மா, அரையும் குறையுமா கடல் தாண்டி வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. ஏங்க அவங்க நான் நடந்தா வந்தாங்க. டேய், நம்ம வசதிக்கு பிளைன்ல வரதே நடந்து வர மாதிரி தான்டா. ஏங்க இதை என் அக்கௌண்ட்ல போட்டுருவா. ஐயோ, நீ இருக்கியா? எடுத்து எடுத்து நீ அலையறாரு. நீ அவங்க போ, போ. கிடக்குறாங்க, நீ வாமா போலாம். வாங்கண்ணே உட்காருங்கண்ணே. என்ன ஏன் இப்படி போட்டிருக்க? ஏஜா தொப்பிலண்ணே சொந்த முடினே. சொந்த முடியலையே தொப்பியா? சரி, என்ன விஷயம்? அண்ணே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பொண்ணு வேணும். உனக்கு என்ன தொழில்? புளி வெட்டுறேனே. பொண்ணு எப்படி இருக்கனா? மூக்கு முடியுமா, கொஞ்சம் குண்டா, கண்ணத்துல குழி விழுந்த ஒரு பொண்ணு வேணும். ஏயா இப்படி சொன்னா எப்படி? ஆ. ஆள அடையாளம் காட்டினா தானே அந்த மாதிரி பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அடையாளம் தானே காட்டிடுறேன். அதோ போறாங்களே அந்த மாதிரி பொண்ணு வேணும். அது முடியாதியா? ஏண்ணே? அது என் சம்சாரம். அல்லாடனே. அட பாவிகளா, என் சம்சாரம் நான் வாழவே ஜெயிக்கலா. சுந்தரி, இனிமே நீ வீட்ல இருந்து வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வா, கண்டவெல்லாம் பாக்குறான். நாக்குக்கு. குட்டி பப்பி, இங்க பாரு, இங்க பாரு. How sweet. என்னம்மா? மாமா, வீட்ல இருந்து உங்களுக்கு போன் வந்திருக்கு, அர்ஜென்ட்டா நீங்க பேசணுமா? யாரும் உன்னை தனியா விட்டது? கீழே விழுந்தன கால் அடிபட்டுரும்ல. ஏய் யூ, எனக்கு பண்ணே பப்பியை தொட்ட? கீழே விழுந்த போதும் தூக்குனேன், அதுக்கே கத்துற? உன் கையில இருக்கிற ஜெர்ம்ஸ்ல என் பப்பி மேல பட்டு அதுக்கு வியாதி வந்துரும். ஆஹா. என் பப்பி நான் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன். குழந்தை மாதிரியா? இது எங்க பிறந்த பப்பி தெரியுமா? எங்க? லண்டன்ல குவீன் எலிசபெத் பேலஸ்ல பிறந்தது. அப்படியா? நான் யார் தெரியுமா? யோ, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் யார் தெரியுமா? தெரியுமே. யாரு? குயின் எலிசபெத் அரண்மனையில பெருக்கிறவன். யூ, என்னைய சொன்ன? எங்க அப்பா கிட்ட சொன்னா உன்னை லாக்அப்ல போட்டுருவாங்க. போய் உடனே சொல்லு, நான் என் அட்ரஸே கொடுக்குறேன். என் பேர் முத்துராஜ், நான் அன்பு நகர்ல இருக்கேன்.
வெயிட் என்ன ப்ராப்ளம் இங்க? அட ஒண்ணு இல்ல சார், நாய்க்குட்டி கீழே விட போச்சு தூக்குனேன், அதுக்கு நம்ம கத்திக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க, போங்க, நான் பாத்துக்கிறேன். பிரியா, டேக் இட் ஈஸி. I will teach him a lesson. What an indecent behavior. ச்சே. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, என் மகளுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் படிச்சிருக்கு. சந்தோஷமான செய்தியை போய் வருத்தமா சொல்றீங்க. நல்ல சம்பந்தமா இருந்தா நாளை கடத்தக்கூடாது. புகுந்த வீட்டுல பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? கூடவோ குறைச்சலோ கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். வாஸ்தவம் தான், ஆனா பணத்தை புரட்டணுமே. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேண்டாப்பா, இந்த வயசான காலத்துல வேலையும் கொடுத்து கை நிறைய சம்பளத்தையும் கொடுத்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலையும் உனக்கு நான் சிரமத்தை கொடுக்க விரும்பலப்பா. என்னது, நீங்க எனக்கு சிரமம் கொடுக்கறீங்களா? ஏங்க இப்படி பேசுறீங்க? என்ன நன்றி கெட்டவனா நினைச்சிட்டீங்க? அன்னைக்கு யாரும் இல்லாத அனாதையா இருந்த என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி பெரிய மெக்கானிக்கா உருவாக்கியிருக்கீங்க. இன்னைக்கு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற நிலைமையில நான் இருக்கேன். உங்க மக பவுன் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. எவ்வளவு செலவானாலும் சரி, பவுன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். முத்துராசு, நீ நல்லா இருக்கணுப்பா, நீடூழி வாழணுப்பா. நீயா? நீ எப்படி இங்க வந்த? அத கேக்க நீ யார் மேன்? யோ, என்னைய முறைச்சு பாக்குற? கண்ணு இருக்கு, முறைச்சு பாக்குறேன். ஏன் பப்பி? உன் நாய்க்குட்டி எப்படி எம்பட்டிக்குள்ள வந்தது? ஆஹா, ஆள வச்சு நாய் திருட சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நடிக்கிறது இது என்ன நாடகமா? போயா நாய் திருடா. ஏய், திருடன் சொன்ன கெட்ட கோவம் ஒரு சொல்லிட்டேன். கோவம் வருமா? கோவம் வந்தா என்ன செய்வே? நான் எதையுமே சொல்லிட்டு செய்யறது இல்ல, செய்யறத செஞ்சுட்டு தான் சொல்லுவேன். என்னங்க பிரச்சனை? உங்க காதல் பிரச்சனையை பீச்ல வச்சீங்க, இல்ல பார்க்ல வச்சீங்க, நடுரோட்ல வச்சுக்காதீங்க. நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணிடுவேன். கான்ஸ்டபிள் சார், எங்களை பார்த்தா லவர்ஸ் மாதிரி தெரியுதா? எஸ். கான்ஸ்டபிள் சார், இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க. என் நாய் திருட முயற்சி பண்ணா. உன் நாய்க்குட்டி திருடுறது வீரலம்மா, இன்னொருத்தன். மெண்டல் கேஸ், புரிஞ்சுதா? ஸ்டூபிட். இந்தடி வைர நெக்லஸ் உங்க மாமியார் கேட்டாங்கன்னு சொன்னேன்ல, போட்டுக்கோ. போட்டுக்கண்ணா. இத போட்டுட்டு உங்க மாமியார் முன்னாடி போய் நின்னா அப்படியே மூக்கு மேல விரல வச்சுக்குவாங்க. ஏண்டி, அவளுக்கு மட்டும் நெக்லஸ், எனக்கு ஒண்ணு இல்லையா? உனக்கா? இந்த வாட்ச் தட்டுமா? லண்டன்ல வாங்குறேன். இந்தா. ஏய், உங்க அப்பா திட்ட மாட்டாரே? என்னடி பெரிய அப்பா, அவர் என்ன கஷ்டப்பட்ட சம்பாரிச்சாரு? கமலா, லண்டன்ல நான் ஒரு தத்துவம் படிச்சேன். அது என்னன்னா, behind every great fortune there is a biggest crime. அப்படின்னா ஒரு ஆள் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான்னா, ஒண்ணு அவன் உழைச்சி சம்பாரிச்சிருக்கணும், இல்ல பல பேர் அவனுக்காக உழைச்சிருக்கணும், இல்ல ஜனங்களை ஏமாத்தி அவங்க வயிற்றுல அடிச்சு ஊழல் பண்ணி சம்பாரிச்சிருக்கணும். எங்க அப்பா இதத்தானே பண்றாரு. எங்க தாத்தா கட்ட தாயத்து நீச்சல் குளத்துல விழுந்துருச்சு, எப்படி இருக்குன்னே தெரியல. இவ வேற நையன்ட்டு நீச்சல் குளத்துல குதிச்சு எடுக்க வேண்டியதாண்டா. முடியாது. ஏன் முடியாது? அது பொம்பளை குளிக்கிற குளம், உள்ள விட மாட்டாங்களே. தம்பி, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஏய், யார் நீ? பொண்ணு, சின்ன பொண்ணு. இங்க வா. ஏய், நீ ஒரு பொண்ணா? ஆமா, என் பேரு ரோசி. எஸ்கியூஸ் மீ. பொண்ணு, யூ இடியட். ஐயோ, இருங்க மேடம், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏப்பா முத்துராசு, இவன் யாரு? உனக்கு தெரிஞ்சவனா? என் ஷெட்ல வேலை செய்யற பையன். இவனா இருந்தா என்ன? உடனே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. வாடா இப்படி. இவங்க எல்லாம் வேணும்னே என்கிட்ட வம்பு பண்றதுக்காக இப்படி பிளான் பண்ணிருக்காங்க மேடம். இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. இத பார், நாங்க வம்பு பண்றவங்க இல்ல. இவங்க தாத்தா கட்டின தாயத்து தண்ணில விழுந்துச்சு, அதை எடுக்கத்தான் வந்தா. நீ நம்பலனா உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்க. வாங்கடா போலாம். இந்த அருவி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? குளிக்கலாமா? இந்த அருவியில குளிச்சா எப்படி இருக்கும்? குளிச்சு பாருங்கடி, ரொமான்டிக்கா இருக்கும். இப்படியே மேல போலாமா? மேல தானே போலாமே.
You monkey gorilla! ஓ பிரியா ரசகுல்லா நீ கோவப்பட்ட டிராகுலா பாக்குறிய பவர்ஃபுல்லா நீ பெப்சி கோலா மாடலா நேத்து ராத்திரி கனவுல வந்த தூக்கம் போச்சு நீ ரோட்டு மாறியே ஹீட்டா பேச என்ன ஆச்சு அத்த ஜாமத்து ஆட்டம் போடும் மென்டல் கேஸ் உன் ஆதி அந்தமே சொல்ல போன பாதி லூசு I love you ஓ பிரியா உன் கண்கள் தான் மாப்பியா பாபா என் ஜோடியா போவோமா ஜாலியா எட்டி நிக்கிற நீதான் எந்தன் ஜூஹி சாவ்லா ஏண்டிய மணி என்ன கண்ட இந்த பாவுலா சின்ன குட்டி தான் துள்ளி பாயும் டென்னிஸ் பாலா கண்ணு ரெண்டில பொங்க கண்டின் கோகா கோலா தொட்டா சினுங்கிற செடியா பூங்குடியா நீ வரியா பட்டா பறக்கிற கிளியா என் துணையா வர ரெடியா சிக்குன்னு முத்திர வச்சிடலாமா சொல்லடி ராஜாத்தி ஓ பிரியா ரசகுல்லா நீ கோவப்பட்ட டிராகுலா நீச்சல் ட்ரெஸ்ல பார்க்கும்போது நல்ல ஷேப்பு சின்ன பொண்ணு உன் முதுக பார்த்தா சினிமா ஸ்கோப்பு பக்கம் வந்து நீ வாசம் வீசும் சாண்டல் சோப்பு சிந்துகின்ற உன் முத்தம் எல்லாம் சிக்கன் சூப்பு தவியா தவிக்குது மனசு இள மனசு சின்ன வயசு அருகே இழுக்குது சொகுசு இந்த சொகுசு என்ன உரசு வந்துடு வந்துடு வாலிபம் கேக்குது தந்திடு ஸ்வீட் கிஸ் ஓ பிரியா ரசகுல்லா 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 நீ கோவப்பட்ட டிராகுலா 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 பாக்குறிய பவர்ஃபுல்லா நீ பெப்சி கோலா மாடலா நேத்து ராத்திரி கனவுல வந்த தூக்கம் போச்சு நீ ரோட்டு மாறியே ஹீட்டா பேச என்ன ஆச்சு அத்த ஜாமத்தில் ஆட்டம் போடும் மென்டல் கேஸ் உன் ஆதி அந்தமே சொல்ல போன பாதில்லுசு I love you ஓ பிரியா கண்கள் தான் மாஃபியா வா வா என் ஜோடியா போவோமா ஜாலியா நீங்கெல்லாம் எதுக்கு பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கீங்க? அம்மா இதெல்லாம் அந்த பொண்ணு மேல செய்யற கொடுமைம்மா கொடுமை. என்ன பண்ணாங்க? இங்க நாங்க குடியிருக்கிற வீடெல்லாம் வேணுங்கிறதுக்காக போலீஸ வச்சு அடிச்சு விரட்டிட்டாருமா. நாங்க
கவலைப்படாதீங்கம்மா. நான் பணம் தரேன், நீங்க எல்லாரும் வீடு கட்டிக்கங்க. இந்தாங்க. ஏமாடி, நீங்களும் வாங்க. ஏமா நீ யாருமா? நான் அந்த பொன்னம்பலத்தோட பொண்ணு. அந்த ஆளுக்கு இப்படி ஒரு பொண்ணா? மாடி, நீ நல்லா இருக்கணும். ஏன் பாப்பா கோச்சுக்கிற? சின்ன பொண்ணு ராத்திரில தனியா போறிய, துணைக்கு வரலான்னுதான். இந்த ஏரியாவுக்கு பிஸ்தா நான், எவனுமே என்ன கண்டுக்க மாட்டான். வணக்கம். வணக்கம்டா. பெரிய மனுஷன் நினைச்சு வணக்கம் சொன்னா கண்டுக்காமே போறிய, அந்த பொண்ணு விட்டுரு. பாரு கண்ணு, என்ன மாதிரி பெரிய மனுஷர்லாம் பொண்ணை தொட்டா விடவே மாட்டான். போட. மிஸ்டர், போற மாதிரி போய் இப்படி திடீர்னு வந்து என்னை காப்பாத்திட்டியே. You're really super. உனக்கு எப்படி அன்பளிப்பு கொடுக்கறதுனே தெரியல. Please have it. Sure. Thanks. What can I do for you? அன்பு நகர்னு ஒரு இடம் இருக்குது, அதை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுக்கணும். எங்கடா இருக்கு? அது எங்க இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, அது யாருடைய இடம் தெரியுங்களா? சொல்ல. யாருது? அது அந்த மெக்கானிக் முத்துராஜ் இருக்கிற இடம் பாஸ். பிரச்சனையான இடம் பாஸ். அதை வாங்குறது சுலபம் இல்ல பாஸ். எல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 2 கோடி ரூபாய். ஒரே செக்க கொடுக்குறேன். ஒரே மாசத்துல டீல முடிச்சு கொடுக்கணும். ஐ லைக் தட். காப்பாத்துறேன். ஒரு நல்ல தீர்ப்பா சொல்றேன். என்ன உங்க பிரச்சனை? கலப்பட மாட்டான் சார். என்ன கலப்படம்? எருமை பாலுக்கு பதிலா கழுத பால்ல டீ போட்டு கலப்பட மாட்டான் சார். நாட்டுல எவ்வளவோ கலப்படம் நடக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாயா? அப்படி சொல்லுங்க சார். ஏதோ தெரியாதனமா தப்பு நடந்து போச்சு. நாளைக்கு வேணா பதிலுக்கு எல்லா பேருக்கும் சிங்கத்து பால்ல டீ போட்டு கொடுத்துறேன். யோ, தீர ஆரம்பிச்சிருவாங்கயா. இப்பவே கலவரம் தாங்க முடியல இந்தியாவுல. ஏன் இப்படி பண்ற? அப்படின்னா ஒட்டகத்து பால்ல டீ போட்டு கொடுத்துறேன் சார். ஒட்டகப்பால் வேண்டாம் சார். ஒட்டகப்பால் டீ குடிச்சா எல்லாம் உயரமா வளர்ந்துருவாங்க. அப்புறம் என் பாடு இன்னும் சிரமமாயிரும் சார். அப்படின்னா குதிரை பால்ல டீ போட்டு கொடுக்குறேன். யோ, குதிரைப்பால்ல டீ போட்டா எல்லாரும் இந்த ஊரு விட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் நீ யாருக்கு டீ போடுவ? அப்ப எந்த பால்ல டீ போட்டு கொடுக்கறது? நாய்ப்பால்ல டீ போடு. குடிக்கிற எல்லாரும் நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. மணி, ஊருக்குள்ள எந்தெந்த நாய் குட்டி போட்டுக்கணும் ஃபாலோ பண்ணு. சரி, நான் பின்னாடி செம்போட வர்றேன். சரி ஐயா. ஐயா, இந்த பயல்கிட்ட இருந்து சரியான சமயத்துல சரியான தீர்ப்பை சொல்லி காப்பாத்திட்டீங்க ஐயா. ஐயா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க நான் யாருன்னு நீ சொல்லு பாக்கலாம். நீங்க தான் துப்பறியும் சிஐடி. தலையில தொப்பியோட கையில நாயோட எல்லா படத்துலயும் வருவீங்களே, அதான் இப்ப நாய்ப்பால்ல டீ போட்டு கொடுன்னு சொல்லிருக்கீங்க. யோ, நான் சிஐடி இல்லையா, நான் சில்வர் ஜூபிலி டைரக்டர் சிங்கநல்லூர் சீதாராமன். ஐயா, ஐயா, இவர்தான் எங்க ஓனர். ஐயா, ஐயா, எதுக்காக எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? நான் ஒரு புது படம் இருக்கிறேன், உங்க ஊருக்கு லொகேஷன் பாக்குறதுக்காக வந்தேன். ஏகப்பட்ட லொகேஷன், மலை, மட்டை, குளம், குட்டை, கம்மாய், கட்டை, இப்படி ஏகப்பட்டது இருக்கு. போதா குறைக்கு எங்க அண்ணன் மியூசிக் டைரக்டர் இருக்காரு. என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் லோலோன்னு அலையிறோம். இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த லொகேஷன், அதெல்லாம் பாக்குறதுக்கு போலாமா? புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு டீ போட்டு கொடுக்கட்டுமா? நீ டீ போடுறதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்ன அடிக்கிறதுனால 4 அடி அடிச்சுக்க, ஆனா டீ போடுறேன்னு மட்டும் சொல்லாத. நேத்து நைட் நான் கொடுத்ததென்ன கேக்குறேன், கொடுத்துறியா? நான் கேட்டா நீ கொடுத்த? நீ தான கொடுத்த? எப்படி என்னையா கொடுத்துறியா? சின்ன குழந்தை, நீ கேட்ட உடனே கொடுக்கிறதுக்கு. நான் கல்யாணம் பண்ணி போறவங்களுக்கு தான் கொடுப்பேன். அப்ப
அப்படியா? ஆ. அப்ப இங்க ஒண்ணு கொடு. ஐயோ. யோ 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 கொடுத்துட்டு போயா. நான் கொடுக்க மாட்டேன். ஓடாத. யோ நில்லையா. இன்னும் போகலையா? நீ கொடுக்காம நான் போறதா இல்ல. நான் கொடுக்க மாட்டேன். குடுயா. என்ன வேணுங்கய்யா? என்ன பிரச்சனை? நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு வாங்குனா அதை திருப்பி கொடுக்கணும். ஆமா. இந்த ஆள் என்கிட்ட இருந்து ஒண்ணு வாங்குனாரு. அதை திருப்பி தர மாட்டேங்க. என்னப்பா முத்துராஜ், இத பாருங்கயா, இந்த பிரச்சனை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். அப்படியா? கேளுங்க. ஏமா முத்துராஜ் நல்ல புள்ள, அவனுக்கா எது வேணாலும் நான் செய்வேன். நான் கொடுக்கறேன், வாங்கிக்கிறியா? நான் தான் வில்ல. ஏய், நீங்க என் கூட இருந்து வேலை பார்க்கறதுனா பாருங்க, இல்லனா இடத்தை காலி பண்ணுங்க. நாங்க ஒத்திக்க பார்க்க போறோம். போங்க போங்க. போங்கடா. முகாபுலா லைலா. வாச்சாங்க பா. ஓ லைலா. என்ன? மாமா நானும் போகவா? போடா. முதல்ல நீ தான போணும். மாமா டிக் டிக் டங் டங் வீடு கட்டலாமா? வீடாவது ரோடாவது இடத்தை காலி பண்ணு. நானப்பழமே நானப்பழமே ஞானப்பழமே ஞானப்பழமே. ஏண்டா திரும்பி வந்துட்டியா? திரும்பி வந்துட்டேனா? ஆ. இப்பதானே நான் வரேன். ஆ? பொம்பளை வேஷம் போட்டதும் குரல் கூட பொம்பளை மாதிரி ஆயிடுச்சா உனக்கு? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படிடா புரியும்? இப்போ உன் நேரம்டா. ஜில்லு பார்ட்டிடா நீ. ஆமா சில்லுன்னு தான் இருக்கு. கையு கூட பொம்பளை மாதிரியே இருக்கு. நான் பொம்பளைதான். நீயா? மென்டல் கேஸ். நீ இருக்கீங்க வந்த? காதலிக்கலான்னு வந்தேன். யார? ஒண்ணுதான். முதல்ல இடத்தை காலி பண்ணு போ. ஏயா நீ ஒரு மெக்கானிக் தானே? ஆமா. ஒரு கார் உன்கிட்ட ரிப்பேருக்கு வந்தா நீ என்ன பண்ணுவ? செஞ்சு ட்ரையல் பார்த்து பார்த்துக்கல பணத்தை வாங்கிடுவேன். நீ ஒரு வாலிபன் தானே? ஆமா. ஒரு பொண்ணு உன்கிட்ட வந்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? எனக்கு அந்த அனுபவம் இல்லையே. ஐயோ நான் சொல்லி தரேன். சொல்லு சொல்லு. இப்படி கைய போட்டு I love you னு சொல்லி அம்மா இந்த ஜொல்லெல்லாம் வேண்டாம். இங்க இருந்து போயிடு. முதல்ல இங்க இருந்து போ. ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக. சிட்டு 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 குருவி தொட்டு பாரு. மெட்டு 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 பழகி என்ன பாடு. சிட்டு 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 குருவி தொட்டு பாரு. மெட்டு 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 பழகி என்ன பாடு. சின்ன சின்ன கண்ணிரண்டில் வண்ண வண்ண சித்திரங்கள் மின்ன மின்ன வந்ததென்னவோ. மெல்ல மெல்ல அள்ளி அள்ளி மெல்லிடையை கிள்ளி கிள்ளி சொல்லி சொல்லி தந்ததென்னவோ. பொன்னோவியம் பெண்ணானதோ. உன்னோடுதான் உன்னானதோ. சிட்டு 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 குருவி தொட்டு பாரு. மெட்டு 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 பழகி என்ன பாடு. பார்த்து பார்த்து ஏங்கி கோத்து கோத்து வாங்கி பூமாலையாய் உன்னை நான் சுடலாமா. பூத்து பூத்து நானும் வேத்து வேத்து நாளும் ஏகாந்தமாய் உன்னையே கூடலாமா. அணைக்கும் தோளை கண்டு மணக்கும் பூச்செண்டு. இனிக்கும் தேனை கண்டு எடுக்கும் பொன்வண்டு. மடிக்குள் மெத்தை இட்டு படுக்கும் நாள் இன்று. பிடிக்குள் சிக்கிக் கொண்டு தவிக்கும் மானின்று. நுகமலே முத்தாடோ. தாழாமலே தள்ளாடவோ.
சிட்டு 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 குருவி தொட்டு பாரு. மெட்டு 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 பழகி என பாடு. கண்ணு என்னமானா கண்கள் கண்டை மீனா அம்மாடியோ அங்கமே கொம்பத்தேனா. மார்பில் என்னை வாங்கு பூவை போல தாங்கு. பின்னாமலே பின்னிடும் கைகள் நான்கு. உதட்டில் ஓசை வைத்து பதிக்கும் கோலங்கள். துடிக்கும் காலை நெஞ்சம் வடிக்கும் ஜாலங்கள். சிவக்கும் வண்ணம் கொண்டு சிரிக்கும் கண்ணங்கள். இறக்கை ஏதும் இன்றி பறக்கும் எண்ணங்கள். ஆரம்பமே என் ஆராதனம். அன்பு மகன் ஆலிங்கனம். சிட்டு 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 குருவி தொட்டு பாரு. மெட்டு 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 பழகி என பாடு. அவரோட சின்ன சின்ன கண்ணு ரெண்டில் வண்ண வண்ண சித்திரங்கள் மின்ன மின்ன வந்ததென்னவோ. மெல்ல மெல்ல அள்ளி அள்ளி மெல்லடை கிள்ளி கிள்ளி சொல்லி சொல்லி தந்ததென்னவோ. பொன்னுவியம் பெண்ணானது. உன்னோடுதான் பொன்னானதோ. ஓய், சிட்டு 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 குருவி தொட்டு பாரு. மெட்டு 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 பழகி என பாடு. மெட்ராஸ் போயிருந்தீங்களே பட வேலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லா வேலையும் முடிஞ்சு அடுத்த வாரம் பூஜை கூட போறேன். ஃபைனான்சர் செட்டப் பண்ணிட்டேன். ஏரியா கூட எல்லாம் வித்துட்டேன். எல்லா ஏரியாவும் வித்துருச்சா? ஏரியா கூட வித்துட்டேன். ஆழமாத்தான் வித்துருக்கீங்க. மியூசிக் டைரக்டர் யார் சார்? ஒரு திறமையான ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். யார் சார் அந்த திறமசாலி? நீங்க தான். நானா? சார் 7 பாட்டு கொடுங்க சார். 7 ஜுரத்துல போட்டு உங்களை சாச்சிடுறேன். வலிக்குதுயா? இருந்தாலும் விட மாட்டோம். யாரு உங்க படத்துக்கு ஹீரோ? யாரு ஹீரோ? யாரு? சத்தியமா நீதான். இதுக்கு தான் மெதுவா சொல்லலாம்னு பார்த்தேன். தங்குவேன் சார், தங்குவேன். ஹீரோயின் யாரு? அத நான் இன்னும் டிசைட் பண்ணல. என்கிட்ட கேட்காம எதையும் டிசைட் பண்ணாதீங்க சார். எஸ். இன்னும் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குங்களா? நிறைய இருக்கு. சொல்லுங்க. எனக்குன்னு தனியா மேக்கப் வேணும், தனியா ஹேர் ட்ரெஸ்ஸர் வேணும், ஆ. தனியா காஸ்டியூமர் வேணும், ஆ. தனியா கார் வேணும், ஆ. தனியா பார் வேணும், ஆ. எனக்குன்னு தனியா ட்ரெயின் வேணும், தனியா ஃளைட் வேணும். இவ்வளவு சொல்றீங்களே, நான் ஒன்னும் சொல்லிக்கலாமா? நீங்க ப்ரொடியூசர் டைரக்டர் சொல்லலாம், சொல்லி பார்க்கலாம். யா, நான் ஹீரோவா இன்னும் உன்னை முழுசா டிசைட் பண்ணல. அப்படின்னா மாத்தினாலும் மாத்தலாம். மாத்திராதீங்க சார். இப்ப எல்லாம் கால் ஒழுவீங்கடா. பின்னால எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு கல்ட்டா கொடுப்பீங்க. டா, இத தொங்க போட்டு பின்னாலேயே வா. அண்ணா, தம்பி ஜம்பு, வா 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 வா. எல்லாம் வெயிட் போட்டுருக்க. ஜெயில ஹாப்பியா இருந்தியா? எல்லாம் சௌகரியம் பண்ணி கொடுத்தாங்களா? சூப்பர் வசதி என்ன? ஓ மேட் அண்ணா, டிவி அண்ணா, ஃப்ரிட்ஜ் அண்ணா. ஆனா ஒரு சின்ன குறைன. என்னது? ஏசி இல்லண்ணே. நான் தான் கொடுக்க சொன்னேன். நீங்க சொன்னீங்க. ஆனா எவனோ ஒருத்தன் அதை சுட்டுட்டு போயிட்டானே. அங்கேயே சொல்றாங்களா? ஆமாண்ணே. எங்க ஒருத்த மிஸ்ஸிங்? கஞ்சா சக்கரியா? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என்ன சொல்ற? நேத்து நீங்க அர்ஜென்ட் ஜாமீன் எடுத்துக்கிட்டு ஜக்கரை வெளியே வந்தானே. என்னது? நான் ஜாமீன் எடுத்தனா? ஸ்கீம் ஏதோ சிலிமிஷன் நடந்திருக்கு. ராகேஷ். எஸ் பாஸ். இந்த ஜக்கரியா எங்க இருக்கான், எங்க போறான், எங்க வரான்னு ரகசியமா துப்பு தலக்கு. இப்பவே போறேன். ஏய், முதல்ல இந்த எஸ்பியை ஃபாலோ பண்ணு. சரி பாஸ். முத்துராஜ், வாங்க சார். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இது யார் தெரியுதா? இவனா? இவன் புல்லட் பாபு ஆளாச்சே. வாஸ்தவம் தான். ஆனா இப்ப நம்ம ஆளு. என்ன சொல்றீங்க? மெக்கானிக்கா இருந்தவன புல்லட் பாபு கிரிமினல் ஆகிட்டான். இப்ப திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு நாம ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போமே. இவரை இப்பவே வேலைக்கு சேர்த்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் முத்துராஜ். எங்கடா ஜக்கரியா? அவன் கேக்குறல்ல, சொல்றா.
எஸ்பி ஸ்ரீராம் ஜக்கிரியாவை முத்துராஜ் கிட்ட சேர்த்துட்டான் பாஸ். பயப்படாத, உன்னை நான் ஒண்ணும் செய்யல. உங்க அப்பா எஸ்பி ஸ்ரீராம், அவனை நான் பழி வாங்கணும். நான் அந்த பக்கமா டாக்ஸி ஓட்டிட்டு வரும்போது ஐயோ ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு பொண்ணு கூச்சல் போட்டா சார். அப்படியே போய் தோப்புக்குள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு தரையில மயக்கமா கிடந்தா சார். அப்புறம் அந்த படுவாவி பையன் என்ன பார்த்ததும் ஓடியே போயிட்டான் சார். அந்த கொடும்பாவி யாரியா? ஜம்பு சார். ஜம்புவா? யாரு அந்த ஜம்பு? அவன் தான் சார், அந்த புல்லட் பாபுவோட தம்பி. ஹலோ, நான் தான் டாக்டர் ஜேம்ஸ் பேசுறேன். யோ டாக்டர், புல்லட் பாபு பேசு. சார், என் தம்பி இந்த கேஸ்ல மாட்டக்கூடாது. அடிக்கடி பேப்பர் படிக்கிறது உண்டுல்ல, பரபரப்பான நியூஸ், கிட்னி சமாச்சாரம், அதுல நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு உள்ள தேடிடுவேன். அந்த பயம் இருக்கட்டும். என் தம்பி இந்த கேஸ்ல சம்பந்தப்படல அப்படின்னு அழகா பிளேட்டை மாத்துற, இல்ல உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன். உன் இது இருக்குல்ல கிட்னி, அரேபியா அனுப்பிச்சிருவேன். அதெல்லாம் எதுக்கு சார், நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க விடுங்க சார். நான் போலாமா சார்? ஐயோ, எங்கயா போன? இரியா, நான் சொன்னதுக்கு அப்புறம் போயா போ. டாக்டருக்கு மாத்திரை கொடுத்துட்டேன். அட அவனுக்கு எதுக்கு நான் மாத்திரையெல்லாம்? 2 சீடமுறு கொடுத்தா போதுண்ணே. கிருஷ்ண ஜெயந்தி பார்ட்டியா? சார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்ஸி டிரைவரை கவனிச்சுக்கிறேன் சார். ஐ லைக் தட். நீ தானே அந்த டாக்ஸி டிரைவர்? ஆமா சார். அந்த பொண்ணை நீயே கற்பழிச்சதும் இல்லாம அவளை ஹாஸ்பிட்டல கொண்டாந்து சேர்த்து நல்ல நாட்டம் நடிக்க. ஐயோ, என் மேல அபாண்டமா பழி போடாதீங்க சார். போலீஸ் ஸ்டேஷன். நான் குற்றவாளி இல்லை சார். என்ன விட்டுருங்க சார். ஏமா அம்மாடி, அம்மாடி, ஏமா ஏமா. எஸ்பியை பாத்தீங்களாண்ணா? பார்த்துட்டு தான் வந்தேம்மா. அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அவருக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவர் மனசை என்னால தேத்த முடியும். நாட்டுல அக்கிரமம் அதிகமா போயிடுச்சுனா? அதுக்கு தான் சொல்றேம்மா, நீ தையல் கிளாஸ் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்துரு. தனியா எங்கேயும் போகாத, காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. சரிண்ணா. அந்த டாக்ஸி டிரைவர் குற்றவாளி இல்ல, அவனை யாரோ குற்றவாளி ஆக்கியிருக்காங்க. உண்மை என்னங்கறத ரகசியமா விசாரிக்கணும். எஸ் சார்.